என்ன தம்ப்நெயில பார்த்தோம் ரொம்ப குழம்பிட்டீங்களா? அரசியல் கட்சிகள் தான் வாக்காளர்களுக்கு ஓட்டு போடுறதுக்கு காசு குடுப்பாங்க, தங்களுக்கு சாதகமா. இது நான் கேள்விப்பட்டிருக்கேன், பார்த்துருக்கேன். ஆனா இது என்ன தேர்தல் ஆணையம் காசு குடுக்குதா? இதுவரையும் எனக்கு தெரியாதே! அப்போ இத்தன தேர்தல்ல நான் காசு மிஸ் பண்ணிட்டேனா? தவறாம வாங்கிர்றேன் இந்த முறை அப்படின்னு யோசிக்கிறீங்களா? கொஞ்சம் இருங்க. தேர்தல் ஆணையம் பணம் குடுக்குது அப்படிங்கிறது உண்மதான். அத மறுக்கல. ஆனா யாருக்கு குடுக்குது? எவ்வளோ குடுப்பாங்க? இந்த மாரி விஷயங்கள தான் இந்த வீடியோல பார்க்க போறோம். அதனால இந்த வீடியோவ முழுசா பாருங்க. கடைசி வரையும் உங்களுக்கு பல புது தகவல்கள் காத்திருக்கு. வாங்க இப்ப வீடியோக்குள்ள போலாம். ஏப்ரல் 7ஆம் தேதி நம்ம தமிழக தலைமை தேர்தல் ஆணையர் அர்ச்சனா பட்நாயக் பத்திரிகையாளர்களை சந்திச்சு பல முக்கியமான தகவல்களை பகிர்ந்துக்கிட்டாங்க. அதுபடி இந்த தேர்தலில் எவ்வளோ பேர் தமிழகத்தில் வாக்காளர்களா ஓட்டு போட போறாங்க அப்படின்னு சொல்லி அன்னைக்கு நிலவரப்படி தகவல் என்ன அப்படிங்கிறத சொன்னாங்க. அப்புறம் இந்த தேர்தலுக்கு தமிழ்நாட்டுக்கு மட்டும் எவ்வளோ தூரம் பணம் செலவு பண்ண போகிறோம் அப்படின்னு சொன்னாங்க. அதுபடி 1302 கோடி ரூபாய் இந்த தேர்தலுக்கு அவங்க செலவு பண்ண போகிறதா சொல்லியிருக்காங்க. அது தவிர வாக்காளர்கள் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா இன்னைக்கு தமிழகத்தில் வாக்காளரோட எண்ணிக்கை அவங்க வெளியிட்ட தகவல்கள் படி 5,73,43,291 பேர். இதான் தமிழகத்தோட இன்னைக்கு வாக்காளர் எண்ணிக்கை நிலவரம். அடுத்து இதுல ஆண்கள் எவ்வளோ அப்படின்னு பார்த்தீங்கன்னா 2,80,30,658 பேர். பெண்கள் ஆண்களை விட கொஞ்சம் கூடவே இருக்காங்க. பெண்களோட எண்ணிக்கை 2,93,04,905 பேர். இது தவிர மூன்றாம் பாலினத்தவர் தமிழ்நாட்டில் இந்த முறை வாக்காளராக எத்தனை பேர் பதிவு பண்ணியிருக்காங்கன்னு பார்த்தீங்கன்னா 7,728 பேர். இது இவ்வளோ பேர் ஓட்டு போட போகிறாங்க. அதில் இந்த தேர்தலில் எல்லாரும் ரொம்ப ஆர்வத்தோடு எதிர்பார்க்கறது என்ன அப்படின்னா ஃபர்ஸ்ட் டைம் ஓட்டர்ஸ், அதாவது முதல் முறையாக தன்னை வாக்காளராக பதிவு செஞ்சுக்கிட்டு ஓட்டு போட போகிறவங்க எல்லாம் ஒரு குறிப்பிட்ட கட்சிக்கு ஆதரவாக இருக்காங்க இல்லை இருப்பாங்க அப்படின்னு ஒரு நம்பிக்கை இருக்குது. அதனால் அப்படி எவ்வளோ பேர் இருப்பாங்க அப்படின்னு பார்த்தோம்னா 18லேருந்து 20 வயசு வரையும் உள்ளவங்க இந்த முறை வாக்காளர் பட்டியலில் சேர்ந்துருக்கிறது எவ்வளோ பேர்னு பார்த்தீங்கன்னா 14,59,039 பேர். இது போக இன்னொரு முக்கியமான தகவல் என்னென்னா ரொம்ப சீனியர் சிட்டிசன் சொல்லுவாங்க இல்லையா, அவங்க அந்த மாதிரி சீனியர் சிட்டிசன்ஸுக்கு இந்த முறை செய்யப்பட்டிருக்க வசதி என்னென்னா அவங்க போஸ்டல் ஓட்டும் போடலாம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதுக்கு தகுதியான ஆட்கள் அப்படின்னு சொல்லி 80 வயதுக்கு மேலானவங்க எவ்வளோ பேருன்னு பார்த்தீங்கன்னா 10,62,752 பேர். இது இன்னைக்கு நிலவரம். இந்த விஷயத்தில் இப்போ ஏற்கனவே எஸ்ஐஆர் அப்படின்னு சொல்லி ஒரு ப்ராசஸ் நடத்தி அதுக்கப்புறம் ஒரு தகவல் வெளியிட்டிருந்தாங்க. அந்த எஸ்ஐஆர் ப்ராசஸுக்கு அப்புறமும் நீங்கள் உங்கள் பேர் விடுபட்டு போயிருந்தனா அதில் உங்கள் பேரை சேர்த்துக்கலாம் அப்படின்னு சொல்லி ஒரு ஆப்ஷனை தேர்தல் ஆணையம் சொல்லியிருந்து அதுபடி நிறைய பேர் இதில் பதிவு பண்ணியிருக்காங்க வாக்காளராக. அது இந்த எண்ணிக்கையில் எவ்வளோன்னு பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட 6,35,911 பேர் எஸ்ஐஆர் ப்ராசஸில் தம் பேர் இல்லைன்னு சொல்லி அதுக்கப்புறம் அப்ளை பண்ணி புதுசாக பதிவாயிருக்காங்க. ஸோ இதெல்லாம் ஒரு இந்த முறை வாக்களிக்க போகிற விஷயம்னா இவங்கெல்லாம் மொத்தம் எத்தனை வாக்குச்சாவடியில் வாக்களிக்க போகிறாங்க? தொகுதிகள் 234, அதில் சந்தேகம் இல்லை. ஆனால் ஒவ்வொரு தொகுதிக்கும் வாக்காளர் எண்ணிக்கை கூட இருக்கும், கம்மியாக இருக்கும். நம்ம உதாரணத்துக்கு பார்த்தீங்கன்னா தமிழகத்திலேயே மிகச்சிறிய தொகுதி அப்படின்னு சொல்லப்படுறது சென்னை துறைமுகம் தொகுதி தான். ஸோ அந்த சென்னை துறைமுகம் தொகுதியில் கிட்டத்தட்ட 1.25 லட்சம் பேர் கூட இல்லை மொத்த வாக்காளர் எண்ணிக்கை. ஆனால் அதுக்கு பக்கத்திலே இருக்கக்கூடிய இன்னொரு தொகுதியான சோழிங்கநல்லூர், இது தமிழகத்திலேயே மிகப்பெரிய தொகுதி அப்படின்னு சொல்லப்படுது. அதில் எவ்வளோ பேர் வாக்காளர்கள் இருக்காங்கன்னா 28 லட்சம் பேருக்கு மேலே இருக்காங்க. ஸோ அதனால் ஒரு தொகுதியில் எத்தனை வாக்குச்சாவடி இருக்கும், அதாவது இன்னும் இந்த நம்ம ஒரு உத்தேச கணக்குப்படி எஸ்ஐஆருக்கு அப்புறம் சொன்ன தகவல் என்னன்னா ஒவ்வொரு வாக்குச்சாவடியிலையும் முன்னாடிலாம் 1000 பேர் இருப்பாங்க. இப்போ அதை விட குறைக்கணும்னு சொல்லி ஒரு 750 பேர்லேருந்து 1000 பேர் வரையும் வேறுபடலாம் அப்படின்னு ஒரு தகவல் அப்போது வெளியாச்சு. அந்த வகையில் இப்போது நம்ம தமிழ்நாடு முழுக்க 234 தொகுதியிலையும் சேர்த்து மொத்தம் எத்தனை வாக்குச்சாவடிகள் இருக்குது அப்படின்னா போன முறையெல்லாம் விட இந்த முறை வாக்குச்சாவடி எண்ணிக்கையை கூட்டியிருக்காங்க. அந்த தகவல் படி இன்னைக்கு 71,000லேருந்து 75,000 வாக்குச்சாவடிகள் வரையும் அமையறதுக்கு வாய்ப்புகள் இருக்குது அப்படிங்கிறது தான் இப்போதைய நிலவரம். அப்போது இந்த வாக்குச்சாவடி ஒவ்வொன்றுத்துலேயும் தேர்தல் வாக்கு பதிவு நடக்குது இல்லையா, அந்த பதிவு நடத்துறதுக்கு பல அதிகாரிகளை தேர்தல் ஆணையம்
நியமிக்குது. இதில் வந்து ஒரு வாக்குச்சாவடிக்கான தலைமை பொறுப்பு ஏற்றுக்கிற அந்த அதிகாரியை வந்து ப்ரிசைடிங் ஆஃபீஸர் அப்படின்னு சொல்லுவாங்க. அந்த பூத்துக்கு அவரு கீழே குறைந்தது 2லிருந்து 3 பேர் வரையும் போலிங் ஆஃபீஸர் அப்படின்னு சொல்லுவாங்க. அவங்களும் அதிகாரிகள் தான். இவங்கெல்லாம் சேர்ந்து தான் நமக்கு வந்து இந்த தேர்தலை நடத்தி கொடுக்குறாங்க. இது போக பாதுகாப்பு பணிக்காக காவலர்களை வெளியே நியமிப்பாங்க. அந்த காவலர்கள் போதுமான அளவு இல்லை அப்படின்னா ரிட்டையர்டு இராணுவத்தில் பணியாற்றி ஓய்வு பெற்ற ஆட்களையும் வந்து பணிக்கு அமர்த்துறதெல்லாம் உண்டு. ஸோ இது தவிர உள்ளூர் போலீஸ், தேவைப்பட்டால் வெளியூர் போலீஸு, இப்படி எல்லாரும் நியமனம் செஞ்சு அவங்க எல்லாரும் பாதுகாப்பு கொடுத்து தான் இந்த தேர்தல் நடத்தி முடிக்கப்படுது. அதனால தான் இதை வந்து ஜனநாயக திருவிழா அப்படின்னு சொல்கிறாங்க. இந்த அதிகாரிகள் 3 பேர் சொன்னா இல்லையா, 3லேருந்து 4 பேர் ஒவ்வொரு வாக்குச்சாவடிக்கு இருக்கும். இது தவிர சில இடங்களில் பதட்டமான வாக்குச்சாவடிகள் இருக்கும். அது பல்வேறு காரணங்களால் இருக்கலாம். அந்த இடத்துல வந்து ஒரு சாதி மோதல் நடக்கணும், இல்லை அரசியல் கட்சிகள்லேயே வந்து ரொம்ப பிரபலங்கள் இருக்காங்க, இல்லை போட்டியிடுற ஆள் வந்து கொஞ்சம் தடாலடியான ஆள், அப்படிங்கிற மாதிரியான பல்வேறு காரணங்களுக்காக பதட்டமான வாக்குச்சாவடின்னு சிலதை வந்து அடையாளம் காணுவாங்க. அப்படி அடையாளம் காணப்பட்டால் அந்த மாதிரி வாக்குச்சாவடிகளுக்கு கூடுதலாக வந்து மைக்ரோ அப்சர்வர் அப்படின்னு சொல்லி இன்னொரு அதிகாரியும் தேர்தல் ஆணையம் நியமிக்கிறதுக்கு வாய்ப்புகள் இருக்குது. இப்படியாக நடக்கும்போது இந்த ஆட்கள் எல்லாரும் சேர்ந்து தான் நமக்கு வந்து தேர்தல் வாக்குப்பதிவு வந்து ஸ்மூத்தாக நடக்கிறதுக்கு ஏற்பாடு பண்ணுறாங்க. இப்படி நடக்கிற வாக்குப்பதிவு வந்து இப்போ நமக்கு வந்து இந்த 23ஆம் தேதி நடக்க இருக்குது தமிழகம் முழுக்க. அப்படி அன்னைக்கு முடிஞ்சிச்சுன்னா அதுக்கப்புறம் அந்த வாக்குப்பெட்டிகள் எல்லாத்தையும் சீல் பண்ணி அன்னைக்கு நைட்டே வந்து இந்த தேர்தல் நடத்துகிற அதிகாரிகள், ப்ரெசிடிங் ஆஃபீஸர் தலைமையில் இருக்க அதிகாரி எடுத்துகிட்டு போய் இதை வந்து கவுண்டிங் சென்டரில் ஒப்படைக்கணும். அந்த கவுண்டிங் சென்டரில் ஒப்படைக்கும் போது அது எல்லாத்தையும் செக் பண்ணி வாங்கிட்டு அதுக்கு தேர்தல் நடத்துறதுக்கு அவங்க கொடுத்த உபகரணங்கள் மற்ற இது எல்லாத்தையும் வந்து ரிசீவ் பண்ணிக்கிட்டு அவங்கள ரிலீவ் பண்ணுவாங்க. அதுக்கப்புறம் அவங்க ஒரு சாதாரண வழக்கமான அவங்க ஏற்கனவே இருந்த பணி அதிகாரி அப்படின்னு ஆயிரும். இந்த பீரியடில் அவங்க வந்து தேர்தல் ஆணைய நேரடி அதிகாரிகள் அப்படின்னு அளவில் செயல்படுவாங்க. இது வந்து நடைமுறையாக இருக்குது. இப்போவும் அது மாதிரி தான் நடக்க போகுது. இதை தாண்டி இப்போ கவுண்டிங் சென்டரில் கொடுத்துட்டாங்கன்னா கவுண்டிங் சென்டரில் கவுண்டிங் வந்து நமக்கு என்னைக்கு மே 4ஆம் தேதி நடக்க போகுது. அன்னைக்கு கவுண்டிங்கும் போதும் இதே மாதிரியான இன்னொரு ப்ராசஸ். அந்த கவுண்டிங் வந்து நிறைய டேபிள்ஸ் எல்லாம் போடுவாங்க. எத்தனை பேர் வாக்களிச்சிருக்காங்களோ அது மட்டும் இல்லை, அந்த தொகுதிக்கு மொத்தம் எத்தனை வாக்குகள் இருக்குது அப்படிங்கிறத வச்சு தான் வந்து கிட்டத்தட்ட அந்த டேபிள்ஸ் கவுண்டிங் டேபிள் போடுவாங்க. அந்த டேபிளில் வந்து சம்மந்தப்பட்ட அதிகாரி வந்து அந்த வாக்கு எண்ணிக்கை பதிவாகிருக்கிற அந்த எந்திரத்தை பிரித்து அதில் இருக்கிறதெல்லாம் வந்து கரெக்டாக தான் இருக்குங்கிறத அந்த கவுண்டிங் போதும் அரசியல் கட்சிகளோட இல்லை வேட்பாளர்களோட ஏஜெண்டெல்லாம் இருப்பாங்க, அவங்கக்கிட்டெல்லாம் காமிச்சிட்டு அவங்களோட ஒப்புதெல்லாம் பெற்றுட்டு அதுக்கப்புறம் தான் வந்து கவுண்டிங் ப்ராசஸ் ஆரம்பிக்கும். அப்போது கவுண்டிங் ப்ராசஸ் போது ஒவ்வொரு பட்டனாக அழுத்தி ஒவ்வொரு சின்னத்துலேயும் எவ்வளோ ஓட்டு பதிவாயிருக்குங்கிறத என்ட்ரி பண்ணிக்கிட்டே வருவாங்க. அதில் வந்து ஒவ்வொரு ரவுண்டு அப்படின்னு பல ரவுண்டுகளாக நடக்கும். யூஸ்வலாக பெரிய தொகுதி, உதாரணத்துக்கு நாம் சொன்ன சோழிங்கநல்லூர்னா அங்கே வந்து 13-14 ரவுண்டுக்கு மேலே கூட போகலாம். துறைமுகம் மாதிரி சின்ன தொகுதியாக இருந்தால் அங்கே வந்து ஒரு 4-5 ரவுண்டிலேயே கூட தேர்தல் முடிஞ்சிடும். ஆனால் ஒவ்வொரு ரவுண்டுக்கும் எவ்வளோ ஓட்டு பதிவாயிடுச்சு எந்தெந்த சின்னத்தில் அப்படிங்கிற தகவல் தான் வந்து வெளியே ஒரு அதிகாரப்பூர்வமாக அந்த வாக்கு எண்ணிக்கைக்கு பொறுப்பாக இருக்கிற அதிகாரி வெளியிடுவார். அதுதான் வந்து நம்ம எலெக்ஷன் நேரத்தில் டிவி முன்னாடி உட்காந்துட்டு இது முன்னணி, இது பின்னடைவு இப்படிங்கிற மாதிரியான செய்திகள்லாம் பார்க்குறவன் அதெல்லாம் வந்து அந்த தகவல் அடிப்படையில் தான் நடக்கும். இந்த ப்ராசஸ்க்கு அப்புறம் எல்லா ரவுண்டு எண்ணிக்கையும் முடியும் போது எல்லா போலிங் பூத்தோட வாக்குகளும் எண்ணி முடிக்கப்பட்டதுக்கு அப்புறம் ஃபைனலாக ஒரு ரிசல்ட்டை வந்து அவர் சொல்லுவார். அதில் வந்து சில நேரங்களில் என்ன நடக்கும் அப்படின்னா அந்த முதல் அதிகபட்ச வாக்குகள் பெற்ற வேட்பாளருக்கும் அவருக்கு பின்னாடி இருக்க 2வது ஆளுக்குமான டிஃப்ரென்ஸ் வந்து கொஞ்சம் மார்ஜினலாக டிஃப்ரென்ஸ் இருக்குது. இல்லை ஒரு குறிப்பிட்ட வாக்குச்சாவடி இல்லை ஒரு பகுதியில் வந்து ஒரு குறிப்பிட்ட கட்சி வந்து தங்களுக்கு அதிக ஆதரவு இருக்கும் அப்படின்னு நினச்சிருக்கு, ஆனால் கம்மியாக இருக்குங்கிற மாதிரியான பல்வேறு சூழல்களில் ரீகவுண்டிங் அப்படின்னு சொல்லி ஒன்று கேட்பாங்க. இந்த ரீகவுண்டிங்கிற போது மறுபடியும் இன்றைக்கி அந்த சம்மந்தப்பட்ட எலக்ட்ரானிக் ஓட்டிங் மிஷினை எடுத்து மறுபடியும் பட்டனை ப்ரெஸ் பண்ணி காட்ட போகிற வேலை தான். ஆனால் முன்னாடியெல்லாம், அதாவது கிட்டத்தட்ட இந்த எலக்ட்ரானிக் ஓட்டிங் மிஷின் வர்றதுக்கு முன்னாடியெல்லாம் மொத்தமாக வந்து பெட்டியில் வந்து ஓட்டிங், அதாவது ஒவ்வொரு
ஒரு சீல் போட்டு வாக்கு சீட்டுகளாக போடுவோம். அப்படிலாம் தேர்தல் நடந்துகிட்டு இருந்த நேரத்தில் அந்த ரீகவுண்டிங் அப்படிங்கிறது பெரிய ப்ராசஸாக இருக்கும். சில நாட்கள் கூட நடந்ததெல்லாம் வந்து நான் பார்த்துருக்கேன். நான் வந்து கிட்டத்தட்ட கல்லூரி ஜாயின் பண்ணுறதுக்கு முன்னாடியே நடந்த தேர்தல்கள்லாம் பார்த்தீங்கன்னா அந்த மாதிரி வாக்கு சீட்டு மூலமாக நடந்த தேர்தல். அப்போல்லாம் ரீகவுண்டிங்னு ஒன்று வந்துருச்சுன்னா அது வந்து கிட்டத்தட்ட அரை நாள்லேருந்து குறைஞ்சபட்சம் ஒரு நாள் 2 நாள்லாம் கூட டிலே ஆயிருக்கு. அந்த மாதிரியான சூழ்நிலையெல்லாம் இப்போ இல்லை. சில மணி நேரத்தில் ரீகவுண்டிங் நடந்து கொஞ்சம் ஏதாவது தேவைப்பட்டா அப்படி கன்வின்ஸ் பண்ணி தேர்தல் ரிசல்ட் வந்து கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா கவுண்டிங் 4ஆம் தேதி ஆரம்பிக்குது. 4ஆம் தேதி நைட்டே வந்து முழுசாக ரிசல்ட்ஸ் வந்துடும். அதை தாண்டி கொஞ்சம் எக்ஸ்டெண்ட் ஆச்சுன்னா மிட் நைட் போல் வந்துடும். அதனால் மே மாதம் 5ஆம் தேதி பார்த்தீங்கன்னா எல்லா தேர்தல் தொகுதிகளோட ரிசல்ட்ஸும் வந்து அஃபிஷியலாக டிக்ளேர் ஆகிருக்கும். அதனால் மே 5ஆம் தேதி எந்த தொகுதிக்கு யார் எம்எல்ஏ அப்படிங்கிறது நமக்கு தெரிஞ்சிடும். ஸோ இப்போ நம்ம இந்த செலவு விஷயம் எதெல்லாம் வருது அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு குறிப்பிட்ட தொகுதியில் வேட்பாளர்கள்லாம் வந்து தங்களோட வேட்புமனு தாக்கல் செஞ்ச நாள்லேருந்து கவுண்டிங் நாள் வரையும் இந்த பணியில் வெவ்வேறு கட்டத்தில் பணியாற்றின எல்லா அதிகாரிகளுக்கும் ஒரு ஊதியம் கொடுக்கணும். அது வந்து சிறப்பு ஊதியமாக இருக்கும். அந்த சிறப்பு ஊதியம் அவங்க அந்த எலெக்ஷன் சம்பந்தமான என்ன ரோல் ப்ளே பண்ணாங்களோ அதை பொறுத்து அவங்களுக்கு வந்து அந்த ஊதியம் நிர்ணயிக்கப்படுது. அதுக்கான செலவு தான் வந்து இந்த 1302 கோடி ரூபாய் அப்படிங்கிறது. இப்போ நாம் ஏற்கனவே பார்த்த மாதிரி நமக்கு வந்து கிட்டத்தட்ட 5,70,00,000க்கும் மேலே வாக்காளர்கள்னு பார்த்தோம் இல்லையா? அப்போது இந்த 1302 கோடியை அத்தனை வாக்காளர்களும் வாக்களிக்கிறதுக்கு தேவையான வசதிக்காக தான் செய்கிறாங்க. அப்படிங்கிறதுனால நமக்கு ஒரு ஓட்டு போடுறதுக்கு எவ்வளோ செலவு அப்படின்னு பார்த்தீங்கன்னா அது வந்து 225 ரூபா அப்படிங்கிற அளவில் வருது. ஆனால் எல்லாரும் எங்கே ஓட்டு போட்டாங்க? 85% தான் ஆச்சு. இல்லை இப்போ 2 நாளுக்கு முன்னாடி நம்ம பார்த்தோம் இல்லையா? பாண்டிச்சேரி, கேரளா, இங்கெல்லாம் வந்து அஸ்ஸாம், இங்கெல்லாம் வந்து வாக்குப்பதிவு முடிஞ்சிருக்கு. அதில் 85லேருந்து 90% வரையும் வாக்குப்பதிவாயிருக்கு. எஸ்ஐஆருக்கு அப்புறங்கிறதுனால இது கொஞ்சம் கூட அப்படின்னும் சொல்லப்படுது. அப்படி தமிழகத்திலையும் ஒரு 90% வாக்குப்பதிவு நடக்குதுன்னா அப்போது நமக்கு கிட்டத்தட்ட வந்து உத்தேசமாக ஒரு 5,50,00,000 பேரோ இல்லை 5,25,00,000 பேரோ வந்து வாக்களிக்க வாய்ப்பு இருக்குன்னு வச்சுப்போமே. அப்படி இருந்தால் இந்த தொகை வந்து வாக்குக்கு எவ்வளோ செலவாச்சுங்கிறத எடுத்துக்க முடியும்னு ஒரு கணக்கு அப்படி நம்ம போட்டோம்னா கிட்டத்தட்ட அது ஒரு 250 ரூபா அப்படிங்கிற ரேஞ்சில் வரும். அதனால் அந்த 225 ரூபாயா 250 ரூபாயா அப்படிங்கிறது ஒரு பெரிய விஷயம் இல்லை. ஆனால் இப்போ வந்து தேர்தல் ஆணையம் எவ்வளோ செலவு பண்ணுது அப்படிங்கிற விஷயம்தான். இப்போது இதில் நாம் பார்த்ததில் எந்தெந்த பணிக்கெல்லாம் வந்து எவ்வளோ செலவாக பண்ணுது தேர்தல் ஆணையம் அப்படிங்கிற ஒரு புள்ளி விவரமும் இருக்குது. அந்த புள்ளி விவரத்தை பார்த்துருவோம். உதாரணத்துக்கு பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு வாக்குச்சாவடி அப்படிங்கிறது வந்து எங்கே செட் பண்ணுறாங்கன்னா பெரும்பாலும் கவர்மெண்ட் ஸ்கூல் இருந்ததுன்னா அந்த ஏரியாவில் கவர்மெண்ட் ஸ்கூலில் இருக்கும். அது பிரைமரி ஸ்கூலோ இல்லை ஹை ஸ்கூலோ ஹையர் செகண்டரி ஸ்கூலோ இருக்கும். அப்படி இல்லாமல் சில இடங்களில் வந்து அப்படி இல்லைன்னா ப்ரைவேட் ஸ்கூல்லையும் கூட வைப்பாங்க. பாப்புலரான ப்ரைவேட் ஸ்கூல் நிறைய வசதிகள் உள்ள இடம் அப்படின்னா அந்த மாதிரி இடங்கள்லையும் வாக்குச்சாவடிகள் அமைக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. இதெல்லாம் இல்லை அப்படின்னா உதாரணத்துக்கு இப்போ இந்த முறை வந்து என்ன பண்ணியிருக்காங்கன்னா அதிகமான மக்கள் தொகை கொண்ட ஒரு அப்பார்ட்மெண்ட் காம்ப்ளெக்ஸ் அப்படின்னு எடுத்துக்கிட்டோம்னா அந்த மாதிரி அப்பார்ட்மெண்ட் காம்ப்ளெக்ஸ்லேயே நிறைய பேர் இருக்காங்கன்னா அங்கே இருக்க வயசானவங்கலாம் வெளியே வந்து ஓட்டு போட சிரமப்படுறாங்க. ஆனால் எல்லாரையும் இந்த முறை ஓட்டு போட வைக்கணும் அப்படிங்கிற எண்ணத்தில் தேர்தல் ஆணையம் பல ஏற்பாடுகளை பண்ணுறதுனால வாக்குச்சாவடிகளை அவங்களுக்கு நெருக்கமாகவே கொண்டு போகிறோம் அப்படின்னு சொல்லி இன்னைக்கு பெரிய பெரிய அப்பார்ட்மெண்ட் காம்ப்ளெக்ஸ்லேயே வந்து வாக்குச்சாவடி செட் பண்ணுறதுக்கு ஏற்பாடு பண்ணியிருக்காங்க. அந்த மாதிரி கிட்டத்தட்ட ஒரு 10லேருந்து 20 அப்பார்ட்மெண்ட் காம்ப்ளெக்ஸில் இந்த முறை வாக்குச்சாவடிகள் செட் பண்ணியிருக்கிறதா வந்து தகவல் இருக்குது. அதனாலேயும் இந்த முறை வாக்கு அதிகமாக பதிவாகும்னு எதிர்பார்க்கப்படுது. ஸோ அந்த வகையில் இப்படி போலிங் ஸ்டேஷன்ஸ் செட் பண்ணுறதுக்கும் அந்த இடத்துக்கு இந்த வாக்கு பதிவு நடத்துறதுக்கு தேவையான வாக்குப்பதிவு எந்திரங்கள் மற்ற பொருட்கள் எல்லாத்தையும் கொண்டு போய் சேர்க்கறதுக்கு அப்படின்னு சொல்லி கிட்டத்தட்ட 350லேருந்து 400 கோடி ரூபாய் செலவாகும்னு ஒரு எஸ்டிமேட் போட்டிருக்காங்க தேர்தல் ஆணையத்தில். அதே மாதிரி இதில் பணியாற்றுறதுக்கு வெவ்வேறு தரப்பில் நம்ம பார்த்தோம் இல்லையா என்னென்ன மாதிரியான அதிகாரிகள்லாம் இருப்பாங்கன்னு. அந்த மாதிரி போலிங் நடத்தும் போது வாக்கு பதிவுக்கும் அதுக்கப்புறம் கவுண்டிங் இது ரெண்டுத்துக்கும் சேர்த்து அப்பாயின்ட் பண்ணுற அதிகாரிகள் அவங்களுக்கான அலவன்ஸு மற்ற செலவுகள் எல்லாம் சேர்ந்து ஒரு 300லேருந்து 350 கோடி ரூபாய் வரையும் செலவாக வாய்ப்பு இருக்குன்னு தெரிய வருது. இது போக செக்யூரிட்டி நம்ம ஏற்கனவே சொன்னோம் இல்லையா காவலர்கள் அப்பாயின்ட் பண்ணுவாங்க அப்படின்னு சொல்லி அதுவும் பதட்டமான இடத்துலனா கூடுதலான காவலர்கள் கொண்டு வருவாங்க. அப்படி அந்த காவலர்கள் வந்து போகிறதுக்கான டிரான்ஸ்போர்ட் செலவு அந்த காவல் பணியில் இருக்கவங்களுக்கான அலவன்ஸு இதெல்லாம் சேர்த்து மட்டும்
மட்டும் கிட்டத்தட்ட ஒரு 250லேருந்து 300 கோடி ரூபா ஆக வாய்ப்பு இருக்குன்றாங்க. இது போக எலெக்ஷன் மெட்டீரியல்ஸ்னால் என்னென்னா, வாக்குப்பதிவு எந்திரத்தில் வந்து பேட்டரி தேவைன்னா பேட்டரி மாற்றணும், ஸ்டாண்ட் பை பேட்டரி தேவை, அதுக்கப்புறம் அதுக்கு சீல் வைக்கிறதுக்கான அரக்கு, அந்த மாதிரியான விஷயங்கள். அது தவிர நீங்கள் ஒரு போலிங் பூத்துக்குள்ளே என்ட்ரு பண்ணும்போது வெளியே பார்ப்பீங்க எத்தனை கேண்டிடேட்டு எலெக்ஷனில் போட்டிடுறாங்க, அவங்களோட சின்னம் என்ன, அவங்க பேர் என்ன, இந்த கட்சியை சேர்ந்தவங்க இல்லை சுயேட்சையா அப்படின்னு ஒரு பெரிய லிஸ்ட்டு வெளியே ஒட்டியிருப்பாங்க. அங்கேயே நீங்கள் வந்து பார்த்து யாருக்கு ஓட்டு போடுறதுங்கிறத முடிவு பண்ணிட்டு உள்ளே போனீங்கன்னா உங்களுக்கு விருப்பமான ஆளுக்கு ஓட்டு போடுறதுக்கு வசதி இருக்கும். அதனால் இந்த மாதிரியான மெட்டீரியல்ஸ் எல்லாம் பிரிண்ட் பண்ணி ரெடியாக எடுத்துகிட்டு போயிடுவாங்க. எத்தனை வாக்குச்சாவடி இருக்கோ அத்தனை வாக்குச்சாவடியிலும் இந்த மாதிரியான ஏற்பாடுகள்லாம் நடக்கும். இதெல்லாம் தான் வந்து எலெக்ஷன் மெட்டீரியல் அப்படிங்கிறோம். இந்த எலெக்ஷன் மெட்டீரியல் ரெடி பண்ணுறதுக்காக மட்டும் 150லேருந்து 200 கோடி ரூபாய் வரையும் செலவாக வாய்ப்பு இருக்குது அப்படின்னு தெரிய வருது. இது போக இந்த தேர்தலில் வந்து எல்லாரும் வந்து வாக்களிக்கணும் அப்படிங்கிறது வலியுறுத்தி தேர்தல் ஆணையமே பத்திரிகைகள்லாம் விளம்பரம் கொடுக்கறத நீங்கள் ஏற்கனவே பார்த்துருப்பீங்க. இதுக்கு அப்புறமும் பர்டிகுலராக தேர்தலை நெருங்கிய நாட்களில் இந்த விளம்பரங்கள் கொஞ்சம் கூடுதலாக இருக்கும். அந்த மாதிரியான விளம்பரம் கொடுக்கறது அது வந்து பத்திரிகைகளில் மட்டும் இல்லை, டிவியில். அதில் என்னென்ன இருக்குது? பல வசதிகள் இருக்கு மாமா. சி-விஜில் மூலம் தேர்தல் விதிமீறல்கள் ஏதாவது நடந்தால் புகைப்படம் மற்றும் வீடியோ எடுத்து புகார் செய்யலாம். மற்ற ஊடகங்களில் இன்னைக்கு சோஷியல் மீடியா ஒரு மிகப்பெரிய ரோல் ப்ளே பண்ணுது. அப்படி சோஷியல் மீடியாவிலும் கூட வந்து தேர்தல் ஆணையம் வந்து விளம்பரம் கொடுக்கறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. ஸோ இப்படியெல்லாம் பண்ணுறதுக்கு, அந்த ஓட்டர் அவேர்னஸ் கிரியேட் பண்ணுறதுக்கு, மக்கள்கிட்ட வாக்காளர்கள்கிட்ட விழிப்புணர்ச்சி ஏற்படுத்துறதுக்காக மீடியா விளம்பரங்களுக்காக கிட்டத்தட்ட 50லேருந்து 100 கோடி ரூபாய் செலவாகும் தமிழ்நாட்டுக்கு மட்டும் அப்படிங்கிற மாதிரி ஒரு கணக்கு இருக்குது. நம்ம போகிற ஒரு ஓட்டுனால பெருசாக என்ன மாறிட போகுது? நீ நினைக்கிறது ரொம்ப தப்பு. நாடு நமக்கு என்ன பண்ணுச்சு அப்படின்றத விட நாட்டுக்கு நம்ம என்ன செஞ்சோம் அப்படின்றதுதான் ரொம்ப முக்கியம். ஒரு இந்திய குடிமகனா வாக்களிச்சு நம்மளுடைய அடையாளத்தை நாம நிலைநாட்டுறதுதான் ரொம்ப முக்கியம். மொத்தம் சேர்ந்த தொகைகள் தான் வந்து இந்த 1302 கோடி அப்படின்னு உத்தேச கணக்கு முடிவு பண்ணி அதுக்கு வந்து ஏற்பாடு பண்ணியிருக்கு தேர்தல் ஆணையம். இதுதான் வந்து அர்ச்சனா பட்நாயக் வந்து 7ஆம் தேதி வந்து பத்திரிகையாளர் சந்தித்த போது அவங்க கிட்ட சொன்ன தகவல். இதெல்லாம் ஒரு பக்கம் இருக்கும்போது இன்னைக்கு நிஜமாவே வந்து நம்ம ஆரம்பத்தில் சொன்ன மாதிரி அரசியல் கட்சிகள் தான் வந்து தேர்தலுக்கு வாக்களிக்கிறதுக்கு பணம் கொடுப்பாங்க அப்படின்னு நினச்சேன். இப்போ தேர்தல் ஆணையமும் கொடுக்குதா அப்படின்ற மாதிரி ஒரு சந்தேகம் வந்து இல்லையா. தேர்தல் ஆணையம் யாருக்கு பணம் கொடுக்குது, எவ்வளோ கொடுக்குது அப்படிங்கிறத இப்போ நான் சொல்லிட்டேன். ஸோ ஒரு ஓட்டு போல் ஆகிறதுக்கு, ஒரு வாக்கு பதிவாகிறதுக்கு தேர்தல் ஆணையம் பல்வேறு தரப்பில் செய்கிற செலவுகள் எல்லாம் மொத்தமாக கணக்கிட்டு பார்க்கும்போது அது வந்து ஒரு ஓட்டுக்கு 225லேருந்து 250 ரூபா வரையும் வரலாம் அப்படிங்கிறது உத்தேச கணக்கு. இது வந்து தேர்தல் ஆணையம் தேர்தல் நடத்துறதுக்காக செலவு பண்ணும்போது தேர்தல் நடத்துகிற பணியில் ஈடுபடுறவங்களுக்கு கொடுக்குற பணம் அப்படின்னு நீங்கள் புரிஞ்சுக்கணும். அதுக்கு அடுத்தது அரசியல் கட்சிகள் வழக்கம் போல் ஓட்டு போடுறவங்களுக்கு பணம் கொடுக்குறாங்க அப்படிங்கிறதுல மாற்றுக்கருத்து இல்லை. அது வந்து தான் நம்ம ஜனநாயகத்துக்கு மிகப்பெரிய கேடாக இருக்குது அப்படின்னு நான் போன வீடியோலே சொல்லியிருந்தேன். ஆனாலும் அதுக்கப்புறமும் நம்ம வந்து களத்தில் என்ன நிலவரம் அப்படின்னு விசாரிக்கும் போது இன்னைக்கு சூழலில் பல அரசியல் கட்சிகள் முக்கியமாக ஆட்சிக்கு வரணும் அப்படிங்கிறதுல தீவிரமாக இருக்கக்கூடிய 2 கட்சிகளுமே வந்து தங்களோட வேட்பாளர்களுக்கு வந்து போதுமான அளவு அறிவுரை கொடுத்துருக்காங்க அப்படின்னும், அதனால் எப்படியும் அந்த தேர்தலில் வெற்றி அடையணும் அப்படின்னு சொல்லி அவங்களுக்கு இன்ஸ்ட்ரக்ஷன்ஸும் கொடுத்துருக்காங்க அப்படின்னு நம்ம கேள்விப்படுறோம். அந்த காரணத்தினால நம்ம சம்மந்தப்பட்ட சில வேட்பாளர்கள், முன்னணி வேட்பாளர்களே கூட சம்மந்தப்பட்ட வேட்பாளர்களோட நெருங்கிய வட்டாரத்தில் சிலதில் பேசணும். அப்படி பேசின அளவில் நமக்கு கிடைச்ச தகவல் என்னன்னா, இன்னைக்கு வந்து எல்லா வாக்காளர்களுக்கும் பணம் கொடுக்கறது அப்படின்னு திட்டம் இல்லை அப்படின்னாலும் எந்தெந்த தரப்பெல்லாம் வந்து காசு கொடுத்தாதான் ஓட்டு போடுவாங்க அப்படிங்கிற மாதிரியான மனநிலையில் இருக்காங்களோ அவங்களுக்கெல்லாம் வந்து காசு கொடுத்தாவது ஓட்டு வாங்கிடணும் அப்படிங்கிற திட்டத்தோட இந்த வேட்பாளர்கள் இருக்கிறதா தெரியுது. அந்த தொகை வந்து 500லேருந்து 1000 ரூபாய் வரையும் மாறுபடுறதுக்கு வாய்ப்பு இருக்கு அப்படின்னு நம்ம நெருங்கிய வட்டார தகவல்கள் சொல்றாங்க. இது போக பிரபலங்கள் போட்டியிடுற பல தொகுதிகளில் இந்த போட்டி கடுமையா இருக்கும் அப்படிங்கிறதுனால இந்த தொகை இன்னுமே அதிகரிக்கலாம் அப்படின்னு நம்ம கேள்விப்படுறோம். ஆனால் இது வந்து ஜனநாயகத்துக்கு நல்லதல்ல, இது ஆரோக்கியமான விஷயம் இல்லை அப்படிங்கிறதையும் நாம் புரிஞ்சுக்கிட்டு தான் ஆகணும். இதை வந்து தவிர்க்கிறதுக்கு வந்து ஒரு இந்திய குடிமகனா
நமக்கு இருக்கிற கடமை வந்து நமக்கு தேவையான அரசை தேர்ந்தெடுக்கிறது. அதுக்கு தான் இதை நம்ம பண்ணுறோம். இதுக்கு காசு வாங்கக்கூடாது அப்படிங்கிறத நம்ம எல்லாரும் புரிஞ்சுக்கணும். முடிஞ்ச வரையும் இந்த விஷயத்தை மற்றவங்களுக்கும் பரப்பி தேர்தலில் காசோட தாக்கத்தை, அதாவது இந்த மாதிரி ஓட்டளிக்கிறதுக்கு காசு கொடுக்குறாங்களே அதனோட தாக்கத்தை படிப்படியாக குறைக்கணும் அப்படிங்கிறதுல நம்ம வந்து நம்ம நண்பர்கள், நம்ம நேயர்கள் எல்லாருக்கும் ஒரு கோரிக்கை வைப்போம். நீங்களும் இதுக்கான முயற்சி எடுக்கணுன்ற ஒரு வேண்டுகோளையும் உங்களுக்கு வச்சு இன்னைக்கு நம்ம வந்து இந்த வீடியோ நிறைவு செய்யலாம். இந்த வீடியோ உங்களுக்கு பல தகவல்களை சொல்லியிருக்குன்னு நான் நம்புகிறேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா வீடியோவை லைக் பண்ணுங்கள், சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ஒரு உண்மையான ஜனநாயகத்தை உருவாக்குறதுக்கு முயற்சி பண்ணுவோம். நன்றி, வணக்கம்.